வணக்கம் மக்களை, சற்று முன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். அதாவது அதிமுகவில் இணைந்த ஓபிஎஸ்ஸின் அணியினர் பெரும் திருப்பம் ஏற்பட்டு இருக்கிறது. திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்து கொள்ளுங்கள் மக்களே. தற்பொழுது நம்மளுடைய அதிமுக கட்சியில் தற்பொழுது பிளவுபட்டிருந்தாலும் இந்த ஒரு தேர்தல் முடிவுக்கு பிறகு அது அனைத்தும் மாறப்போகிறது அப்படின்ற பேச்சுக்கள் தான் நம்மளுடைய அதிமுகவில் அதிகமாக ஒலித்து கொண்டிருக்கிறது என்றும் கூறப்படுகிறது. மேலும் இந்த ஒரு சமயத்தில் பெரும் விதத்தில் இருக்கக்கூடிய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான அரசாங்கம் தற்பொழுது பெரும் விதத்தை கொட்டுள்ளது அப்படின்றதும் பார்க்கப்படுகிறது. அப்படி என்னன்னு கேட்டிங்கன்னா, ஓபிஎஸ் அணியினர் எப்படி அதிமுகவில் இணைகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய பன்னீர்செல்வத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா முக்கிய புள்ளிகளுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் நம்மளுடைய எடப்பாடி அணியினர்கள். அதன் முன்னோட்டமாக நம்மளுடைய பன்னீர்செல்வத்தின் நோக்கமும் அதிமுகவில் செல்வது தான். சென்று அதிமுகவின் கொள்கைகள், அடிப்படை கொள்கைகளை மாற்றியிருக்கிறார்கள், சட்ட திருத்தங்களையும் மாற்றியிருக்கிறார்கள். அதனை மீண்டும் பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் வகுத்த கொள்கைகளை மீண்டும் இருக்கணும் அப்படின்றத உறுதியாக இருக்கிறாரு நம்மளுடைய பன்னீர்செல்வம். அதனால் அதிமுகவில் எல்லாரும் இணையணும் அப்படின்ற ஒரு முடிவில் இருக்காங்க. எப்போன்னு பார்த்தீங்கன்னா இந்த தேர்தல் முடிவுக்கு பிறகு எப்படி இந்த ராமநாதபுரம் தொகுதியில் பெரும்பாரியான வாக்குகளையும் சமுதாய வாக்குகளையும் மீனவர்கள் வாக்குகளையும் தன்வசம் இழுத்து பெரும் விதத்தில் வெற்றி பெறுவோம் அப்படின்ற உறுதியில் பன்னீர்செல்வம் அதிகமாக இருக்கிறாரு. அந்த உறுதியை உடை தெரியாமல் மேலும் தமக்கு சாதகமாக பயன்படுத்தும் வகையில் நம்மளுடைய பன்னீர்செல்வம் அவர்கள் செயல்பட்டு கொண்டிருந்தாலும் கூட அதிமுகவில் இணைய வேண்டிய சுச்சுவேஷன் வந்துவிட்டால் கண்டிப்பாக தயங்காமல் இணைவார் என்றும் கூறப்படுகிறது. இப்போவே பார்த்திங்கன்னா உறுப்பினர் மீட்பு குழு கூட்டம் என்று நடத்தி பாஜகவுடன் பார்த்திங்கன்னா கைகோர்த்து சுயேட்சை சின்னத்தில் நின்றே வெற்றி பெறும் வகையில் ஒரு பெரும் விதத்தில் ராமநாதபுரத்தில் போட்டிடுறான்னா, அப்போ அதிமுகன்னு அவருடைய போட்டியும் வேகமும் பார்த்திங்கன்னா மிகவும் அதிகமாக இருக்கும். விறுவிறுப்புக்கு பஞ்சம் இருக்காது அப்படின்றது சொல்லப்படுகிறது. எனதான் எடப்பாடி பழனிசாமி முரண்பட்டு இன்னும் அந்த கருத்து வேறுபாட்டிலே இருந்தாலும் கூட கொஞ்சம் அவரை மனதை மாற்ற பார்த்திங்கன்னா இந்த ஒரு தேர்தல் முடிவுகள் இருக்கும் அப்படின்றதான் ஒரு யதார்த்தமாக பார்க்கப்படுகிறது. இந்த ஒரு சூழலில் என்ன நடந்தாலும் சரி அதை அனைத்தும் பார்த்திங்கன்னா பெரும் விதத்தில் மாறணும் அப்படின்றதான் ஒரு யதார்த்தமான முக்கியத்துவமாக பார்க்கப்படுகிறது. ஓகேங்களா? ஒட்டுமொத்தமாகவே இருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஓபிஎஸ் அணியினர்கள் இணைய வேண்டும் அப்படின்ற முயற்சியில் தான் இருக்காங்க. அது இந்த தேர்தல் முடிவுக்கு பிறகு நடக்கும் அப்படின்றது அனைவர் மத்தியிலும், ஏன் சசிகலா அவர்களே சொல்கிறாங்கன்னா பார்த்துக்குங்க. அப்போது எந்த இது அளவில் பார்த்திங்கன்னா அவங்களுடைய உண்மைத்தன்மை இருக்கிறது அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்பதை. மேலும் இன்று எடப்பாடி பிறந்தநாள் அன்று நிறைய விதமான முக்கிய புள்ளிகள் வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டிருக்கின்ற சூழலில் தற்பொழுது மேலும் நம்முடைய ஓபிஎஸ் தரப்பிலிருந்தும் அவருக்கு வாழ்த்துக்கள் செல்வதற்கு வாய்ப்புகள் என்பது இருக்கும். மறைமுகமாக போயிருக்கலாம், இல்லை பார்த்திங்கன்னா தற்பொழுது நேரடியாக சொல்லிட்டு கூட அப்படி அதிமுகவில் கொஞ்சம் கொஞ்சமாக நெருக்கத்தை உண்டு பெறலாம் அப்படின்றது சொல்லப்படுகிறது அரசியல் வட்டாரங்கள். பொறுத்திருந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஏன்னா இவங்க சேரத்துக்கான வாய்ப்பு எதனாலனா 2026 சட்டமன்ற தேர்தல் வருகிறது. அதற்காவது நாம் சேர்ந்து வெற்றி பெற்று விடணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் இருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்பதை. மேலும் இது போன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.